அதிகமாக சாப்பிடுவது உங்களை நோய்வாய்ப்படுத்தி உங்கள் ஆயுளை குறைக்கும். எனவே நீங்கள் வயிறு உப்புசம் அடையும் அளவுக்கு சாப்பிடக்கூடாது. பசிக்கும் போது மட்டுமே சாப்பிட வேண்டும். சமையலில் மிளகு சேர்ப்பதால் உணவில் உள்ள விஷம் நீங்குகிறது. உடலில் உள்ள விஷமும் முறிகிறது. உணவில் சீரகம் சேர்ப்பதால் உடம்பை சீராக வைப்பது மட்டும் அல்லாமல் குளிர்ச்சியை தருகிறது. வெந்தயம் சூட்டை குறைக்கிறது. வெந்தயத்தை இரவு முழுவதும் தண்ணீரில் ஊற வைத்து காலையில் எழுந்ததும் தண்ணீருடன் குடிப்பதால் உடலில் உள்ள சூடு குறைகிறது. கடுகு உடல் வெப்பநிலையை நிலையான அளவில் வைத்திருக்கிறது. உணவில் இஞ்சியை சேர்ப்பதால் பித்தம், தலைச்சுற்றல் மற்றும் வாந்தி போன்ற கோளாறுகளை தடுக்கிறது. சாப்பிடுவதற்கு முன் கைகள், கால்கள், வாய் போன்றவற்றை தண்ணீரில் கழுவ வேண்டும். பாதங்களில் உள்ள ஈரப்பதம் காய்வதற்கு முன்பு சாப்பிட ஆரம்பிக்க வேண்டும். சாப்பிடும்போது பேசவோ படிக்கவோ இடது கையை தரையில் ஊன்றவோ தொலைக்காட்சி பார்க்கவோ கூடாது. வீட்டில் கதவை திறந்து வைத்துக் கொண்டு கதவுக்கு எதிரே அமர்ந்து சாப்பிடக்கூடாது. காலணி அணிந்து சாப்பிடக்கூடாது. சூரிய உதயத்திலோ அல்லது சூரிய அஸ்தமனத்திலோ சாப்பிடக்கூடாது. இருட்டிலோ அல்லது நிழலான இடங்களிலோ சாப்பிடக்கூடாது. சாப்பிடும்போது சாப்பிடுவதில் கவனமாக இருக்க வேண்டும். உணவு உண்ணும் பொழுது நடுவில் எழுந்து சென்று மீண்டும் வந்து சாப்பிடக்கூடாது. நின்று கொண்டே சாப்பிடாதீர்கள். அதிக கோபத்துடன் சாப்பிடாதீர்கள். தட்டை கையில் பிடித்துக்கொண்டு சாப்பிடாதீர்கள். தட்டை மடியில் பிடித்துக்கொண்டு அல்லது படுத்துக்கொண்டு சாப்பிடாதீர்கள். இலையை துடைத்து வலித்துச் சாப்பிடுவதும் விரலில் ஒட்டிக்குள்ளதை சப்பிச் சாப்பிடுவதும் தரித்திரத்தை வளர்க்கும். ஒரே நேரத்தில் பல வகையான பழங்களை சாப்பிட வேண்டாம். இரவில் எள்ளால் செய்யப்பட்ட உணவை சாப்பிட வேண்டாம். வெண்கலம், அலுமினியம் அல்லது செம்பு பாத்திரங்களில் சமைக்கக்கூடாது. புரச இலையில் சாப்பிடுவது புத்திசாலித்தனத்தை அதிகரிக்கும். வெள்ளித்தட்டில் சாப்பிடுவது நல்ல அழகு, அறிவு, மன ஒருமைப்பாடு மற்றும் குடும்ப ஒற்றுமையை கொண்டு வருகிறது. நாம் சாப்பிட்ட தட்டுகளால் நமது உணவையோ அல்லது பிற உணவுப் பொருட்களையோ மூடக்கூடாது. இரவில் இஞ்சி, கீரை, பாகற்காய், கஞ்சி, தயிர், நெல்லிக்காய் ஆகியவற்றை சேர்க்கக்கூடாது. உண்ணும் பொழுது தட்டில் அல்லது இலையில் முதலில் காய்கறிகளோ அப்பழமோ உப்போ பரிமாறாமல் சாதத்தை பரிமாறக்கூடாது. அதே போல முதலில் கீரையோ வத்தலோ இலையில் வைக்கக்கூடாது. அசுப காரியத்தில் மட்டுமே பயன்படுத்துவர். நாம் உண்ணும் உணவில் இறைவன் வாசம் செய்வதால் மேற்கண்ட நடைமுறைகளை பின்பற்றுவது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதங்களை தரும். நாள் முழுவதும் உடல் உழைப்பு இல்லாமல் நாற்காலியில் அமர்ந்து வேலை செய்பவர்கள் தங்கள் உணவு உட்கொள்ளலை குறைக்க வேண்டும். உடல் உழைப்பு இல்லாததால் உண்ணும் உணவு உடலில் கழிவுகளாகவே இருந்து துன்பத்தை ஏற்படுத்துகிறது. எனவே நாள் முழுவதும் நாற்காலியில் அமர்ந்து வேலை செய்பவர்கள் எளிதில் ஜீரணிக்கக்கூடிய காய்கறிகள், பழங்கள் அரை வயிற்றில் சாப்பிட்டு கால் வயிற்றில் தண்ணீர் குடிப்பது நல்லது. கொழுப்பு நிறைந்த எண்ணெய் பொருட்கள், பால், தயிர், வெண்ணெய், நெய், தேங்காய் போன்றவற்றை உட்கொள்வதை குறைத்தால் உடலில் வீணாக சேரும் கொழுப்பை குறைத்து ஆரோக்கியமாக வாழலாம்.